கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட தொழிற்சங்க செக்ரட்டரிக்கிட்ட ஒரு முறை டெலிஃபோனில் பேசும்பொழுது, எங்கே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்களா இல்லை வேலை முடிச்சிட்டிங்களா, நான் வந்து கொண்டு இருக்கிறேன், ஏன்னு சொன்னால் ஒரு தொழிலாளர்களுக்கு இப்போ நான் போய் பேசின அது சம்பந்தமாக சில காரியங்கள் பேச வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் முடிச்சிட்டேன், இப்போ நான் சால்தஸ்போரில் இருக்கிறேன் அப்படி என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். அதாவது சால்தஸ்போர்ன்னு சொன்னால் உடற்பயிற்சி செய்கின்ற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, நான் டெலிஃபோனில் பேசும்பொழுது இந்த கேள்வியை நம்ம வழக்கமாக கேட்போம். சில வேளைகள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். பலவிதமான பதில் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய செக்ரட்டரி அவங்க என்ன சொன்னாங்க, சால்தஸ்போரில் உடற்பயிற்சி செய்கிற இடத்துல இருக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, உடல் சுகம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேங்க. இன்னும் சிலர் நான் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் செய்து இருக்கிறேங்க. இன்னும் ஒரு சிலர் நான் கடத்தெருவுக்கு வந்தாங்க, கடையில் இருக்கிறேங்க, பொருள் வாங்கி கொண்டு இருக்கிறேங்க. இன்னும் ஒரு சிலர் நான் பிரயாணத்தில் இருக்கிறேங்க. இன்னும் ஒரு சிலர் வேலை செய்து கொண்டு இருக்கிறேங்க. இன்னும் ஒரு சிலர் நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேங்க. இன்னும் ஒரு சிலர் நான் கோயிலுக்கு போயின்னுக்கிறேங்க. இன்னும் ஒரு சிலர் நான் கோயிலில் இருக்கிறேங்க அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க கோயிலில் இருந்து கொண்டே. இப்படி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாம் கேள்வி கேட்டால் பலரிடமிருந்து பல பதில்கள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, எங்கே இருக்கிறீங்க அப்படி என்ற கேட்கின்ற அந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் நான் இங்கே இருக்கிறேன்ற அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா பதில், அந்த பதிலுக்கு பின்னால் ஒரு செயல்பாடு இருக்கின்றது, ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ என்னுடைய செக்ரட்டரி என்ன சொன்னாங்க, சால்தஸ்போல் எதுக்காகன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு முறை என்ன செஞ்சிருச்சுன்னா ஆவேசே, அதாவது மூளையில் அவர்களுக்கு ஒரு எப்படி ஹார்ட்டில் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அந்தமாரி மூளையில் அட்டாக் வரும். அதுதான் ஆவேசே என்று ஃப்ரெஞ்சில் சொல்கிறாங்க. இந்த ஆவேசையா வந்த பிறகு 2 நாள் அவர்கள் ட்ரீட்மெண்ட்டு முடிந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு, ப்ரெஷர் ஏறி போய் காப்பாற்றப்பட்டு, அவர்களுக்கு டாக்டர்கள் கொடுத்த ஆலோசனை, பல ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆலோசனை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று. ஏன்னா அவர்கள் செக்ரட்டரியாக இருக்க உட்கார்ந்து கொண்டே வேலை செய்கிறாங்கல்ல, அப்போ கொஞ்சம் உடற்பயிற்சி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா உடற்பயிற்சி கழகத்தில் பதிவு பண்ணி மாலை நேரத்தில் கம்பல்சரி போய் உடற்பயிற்சி செய்கிறாங்க. அப்போ ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள். மருத்துவமனைக்கு நோக்கத்திற்காக சென்றிருக்கிறார்கள். ஆப்ரேஷன் ஒரு நோக்கத்திற்காக ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. கடத்தெருவில் பொருள் வாங்கி சமைத்து சாப்பிட வேண்டும். வேலைக்கு போய் கொண்ட சம்பாத்தியம். பிரியமானவர்களே, கேட்கின்ற கேள்விக்கு சொல்லுகின்ற பதில் இப்படி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ எங்கே இருக்கிறீங்க, சபையில் இருக்கிறேங்க. எங்கே போய் கொண்டிருக்கிறீங்க, சபைக்கு போய் கொண்டிருக்கிறேங்க. எங்கே இருக்கிறீங்க, சபை முடிந்து வந்து கொண்டிருக்கிறேங்க. இந்த 3 காரியம், அதைத்தான் இன்றைக்கு சுருக்கமாக ஒரு 4-5 வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேச போகிறேன். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட விட போகிறேன், நீங்கள் சிந்திக்க போகிறீங்க. சபைக்கு போய் கொண்டிருக்கிறேங்க, சபையில் இருக்கிறேங்க, சபை முடிந்து வந்து கொண்டிருக்கிறேங்க. இந்த 3 செயல்பாட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் என்ன பலன் உண்டாகிறது, எந்த நோக்கத்திற்காக சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன், சபையில் இருக்கிறேன், சபை முடிந்து வந்து கொண்டிருக்கிறேன், எதற்காக போனேன், எந்த நோக்கத்திற்காக அங்கு இருந்தேன், எந்த நோக்கத்தோடு நான் அங்கிருந்து திரும்பி வருகிறேன். இந்த 3 கேள்விக்கு பிரியமானவர்களே, ஒரு 4-5 காரியங்களை இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படி என்று ஒரு அழைப்பை கொடுத்தார். சபைக்கு வாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வாருங்கள், ஜெபக்கூட்டத்திற்கு வாருங்கள். எதற்காக வாருங்கள் என்று அழைக்கிறார்கள்? சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எதற்காக வாருங்கள் என்று அழைக்கிறார்கள்? வெறுமனவே ஆராதிப்பதற்காகவா, வெறுமனவே பாடுவதற்காகவா, வெறுமனவே ஜெபிப்பதற்காகவா, கைகளை தூக்குவதற்காகவா, கைகளை தட்டுவதற்காகவா, எதற்காக சபைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள்? ஆண்டவர் முதலாவது அழைக்கிறார். போதகர்கள் அழைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா சிலர் சபைக்கு வாருங்கள் என்று போதகர்கள் அழைக்கிறார்கள், நல்லது தான். ஆனால் சில இடங்களில் சபையாகவே இல்லை, போதகரும் போதகராகவே இல்லை, அங்கே இருக்கிற விசுவாசிகளும் விசுவாசிகளாகவே இல்லை, ஏதோ ஒரு பஜனை மடம் போல நடந்து கொண்டிருக்கிறது சில சபைகள். அதை நாம் விட்டுருவோம். இப்போ ஆண்டவர் அழைக்கிறார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் அழைக்கிறார்? அப்படி என்றால் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்
அப்படி என்று அழைக்கிறார். அப்போ சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்குறோம். அதற்கு பிறகு சீஷர்கள் மற்ற சீஷர்களை உருவாக்கி கற்றுக் கொடுத்தார்கள் என்று பார்க்குறோம். அது வழியாகத்தான் இன்று நீங்களும் நானும் வேதாகமத்தை கையில் வைத்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. அடுத்து சொல்லுகிறார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்கள் திருச்சபைக்கு போய்கொண்டிருக்கிறங்க. எதுக்கு போயின்னுக்கிற? ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டார், போகிற. திருச்சபையில் இருக்கிறங்க. எதற்காக இருக்கிற? தேவனுடைய வார்த்தையை கேட்டு உனக்கு உணர்வு உண்டாகணும். நீ யார், எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள், நாம் எப்படிப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் என் சிந்தையிலே போய் நான் எப்படிப்பட்டவனாக இப்போது வந்து நின்று கொண்டிருக்கிறேன், இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்காக ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வந்தேன், அந்த உணர்வு நீ கேட்டு உணருங்கள் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசினார். ஆராதனையை குறித்து பேசும்போது தான் பேசுகிறார். ஏன்னா வீணான ஆராதனை, வாயினால் ஆராதனை, உதட்டுனால ஆராதனை, இருதயம் இயேசுவை விட்டு தூரமாக போயிடுச்சு. அப்போ நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று பேசுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ கேட்டு உணரணும். சபைக்குள்ளே இருக்கிறங்க கேட்டு உணரணும். சபைக்குள்ளே இருக்கிறங்க வாசிக்கும்போது சிந்திக்க கடவுணும். சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, சபைக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வீட்டில் வாசித்தாலும் சரி, சபையில் வாசித்தாலும் வாசிக்கிறது சிந்திக்கணும். மிக முக்கியமானது. கேட்டு உணரணும், மிக முக்கியமானது. அடுத்து சபைக்கு வந்தங்க, இப்போ திரும்பி சபை முடிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க. எதை கற்றுக்கொண்டு போகின்றாய்? எதை கற்றுக்கொண்டு போனாய்? கற்றுக்கொண்டதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த தான் சபை முடிந்து போய்கின்றாய் வீட்டிற்கு. 6 நாள் வாழப்போகிற, திருப்பி 7ஆவது நாள் திரும்பி வரப்போகிற. எண்ணத்தை கற்றுக்கொண்டு போனாய்? எண்ணத்தை கேட்டு உணர்ந்தாய்? எதை வாசித்து சிந்தித்தாய்? ஒரு உடற்பயிற்சி கழகத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஒரு நோக்கம், அதுக்கு தான் போனேன். கடைக்கு போனால் ஒரு நோக்கம், அதுக்கு தான் கடைக்கு போனேன். நான் மருத்துவமனைக்கு போனால் அதுக்கு தான் நோக்கம். அடிக்கடி நான் சொல்லுவது. பிரியமானவர்களே, கடைசியாக அப்போஸ்தலர்களும் இதை வலியுறுத்தியதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொன்னதையும் அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போ எந்த மனுஷி சபை உள்ள இருக்கிறங்க, சபைக்கு வந்தங்க, சபை முடிஞ்சு போகிறங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்குத்தான் சபைக்கு வரும். நீ இயேசுவை கவனித்து பார்க்காம ஊழியக்காரை கவனித்து பார்த்து, ஆட்டக்காரரை கவனித்து பார்த்து, பாட்டு பாடுகிறவர்களை கவனித்து பார்த்து, இசை வாசிக்கிறவர்களை கவனித்து பார்த்து, வாலிபர் கூட்டத்தை நடத்துகிறவர்களை கவனித்து பார்த்து ஒன்றும் வரப்போகிறதில்ல. இவங்க எல்லாருமே இயேசுவை கவனித்து பார்க்கணும். வாலிபர் கூட்டம் நடத்துகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, ஜெபம் நடத்துகிறவங்க, போதிக்க வந்தவங்க, இவங்க எல்லாமே இயேசுவை கவனித்து பார்க்கணும். அப்போ இயேசுவை கவனித்து பார்க்க நாம் தவறி விட்டோமானால், பிரியமானவர்களே, தயவு செய்து இன்றைக்கு இந்த 4 காரியத்தை ஆண்டவர் நம்மை பார்த்து திரும்ப திரும்ப பேசுகிறார். திரும்ப திரும்ப அதுக்கு தான் கூப்பிட்றாரு, வாங்கன்னு, என்னிடத்தில் வாருங்கள். அப்போ நீ நான் யாருக்கிட்ட போகணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகணும். ஆனால் ஊழியக்காரன் நம்பி போனதுனால தான் பல ஊழியக்காரர்கள் விழுந்து போகும்போது, தவறி போகும்போது, அவர்கள் பின்மாற்றத்தில் போகும்போது, அவர்கள் சில வேளைகளில் உலகத்திற்கு முன்பாக உலக மக்களோடு மோசமான நிலையில் அவர்கள் போகும்பொழுது, ஊழியர்களை பார்த்து நம்பி கவனித்து அவர்களிடம் கற்றுக்கொண்ட விசுவாசிகளுடைய நிலைமை பரிதாபமாக போகிறத நானும் பிரான்ஸ்லேயும் சரி பாண்டிச்சேரிலையும் பார்த்துருக்கேன். எனவே தயவுசெய்து பிரியமானவர்களே, இன்றைக்கே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் கேட்டு உணர வேண்டியது அவசியம். அதாவது திருச்சபையில் நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அமர்ந்து கொண்டிருப்பார்கள். நேரத்தை செலவு பண்ணி வந்திருப்பாங்க, பயணப்பட்டு வந்திருப்பாங்க, பெட்ரோல் போட்டுன்னு வந்திருப்பாங்க, காசு எட்டுன்னு தசம்பாங்க கொடுப்பாங்க, காணியை கொடுப்பாங்க. ஆனால் செல்ஃபோனை நோண்டி கொண்டிருப்பார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. என்னுடைய செக்ரட்டரி உடற்பயிற்சி கழகத்துக்கு போனேன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு
ஃபோனை கையில் எடுத்துக்கினேன், ஒரு சினிமாவை பாட்டு பார்த்துக்கினேன், ஒரு பாட்டை கேட்டுக்கினேன், 4 பேருக்கு 10 மெசேஜை போட்டு 1 மணி நேரம் கழிச்சு பையன் மாட்டின்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எதுக்கு அவங்க அந்த உடற்பயிற்சி இடத்துக்கு போயிருக்கணும்? அதுக்கு வீட்டில் இருந்துருக்கலாமே. அப்போ உடற்பயிற்சி இடத்துக்கு நீ போனன்னு சொன்னால் எண்ணத்துக்காக போனோம். ஓடுறியா ஓடு, நடக்கிறியா நட, சில வெயிட்டு தூக்குறியா தூக்கு, இப்படி குனிறியா இப்படி குனி, இப்படி நிமிர்றியா நிமிரு. அப்போ உடற்பயிற்சி இடத்துக்கு போனதுன்னு நோக்கம் அதுதான். அங்கே போய்ட்டு சினிமா பார்த்துட்டு மெசேஜை போட்டு 4 பேருக்கு ஃபோனை பேசிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு வீட்டில் இருந்துருக்கலாமே, காசு கட்ட தேவை இல்லையா? இதே தான் பிரியமானவல்ல, நீ சபைக்கு போய் கொண்டிருக்கிறாய் எதற்கு? சபையில் இருந்து கொண்டிருக்கிறாய் எதற்கு? சபை முடிந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன் எதற்கு? எனவே வாசிக்கிறதை சிந்திப்போம், கேட்கிறதை உணருவோம், ஆண்டவரிடத்தில் போவோம், அவரிடத்தில் கற்றுக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவையே கவனித்து பார்ப்போம். அப்போது தான் பிரியமானவல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் பரலோகத்தை நோக்கி இருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை சிந்திக்க, வாசிக்க, உம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களை கேட்டு உணர, ஆண்டவரே உம்மிடத்திலே வந்து கற்றுக்கொள்ள, உம்மையே கவனித்து பார்த்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.